பெரியார் ஐயா பேசுறது உண்மைதானே? உண்மையை சொல்றப்ப ஏத்துக்கணும். எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார் தான். அதுக்காக நாங்க அவர் கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாங்க ஏத்துக்கல. அது மாதிரி நாம் தலைவர்களாக மதிப்பவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒன்று சொன்னது. இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய 1947 ஆகஸ்ட் 15 கருப்பு தினம் சொன்னார். அதை அவருடைய சீடராகிய பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. தெரியுமா? இதெல்லாம் நீங்க அவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்தியாவின் நிதியமைச்சர் ஒரு தமிழராக தந்தை பெரியார் அவர்கள் தமிழை அவரது தாய்மொழியை ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதை அவர் வருத்தத்தில் அதை வெளிப்படுத்தியிருக்கார். அதுல என்ன தவறு இருக்கு? அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துபவர்களுக்கு அழகு. நீங்க அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. அவங்க எடுத்துட்டு போறது நீங்க எல்லாத்துலயுமே குதர்க்கமா பேசினா. நேற்று ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, ஒரு தமிழனா நீங்க ஹிந்தியை ஏத்துக்கீங்களா? தமிழன் ஹிந்தியை ஏத்துக்கூடாது எந்த தமிழ்நாட்டில் ஏதாவது சட்டம் இருக்கா? நாமெல்லாம் பெரிதும் மதிக்கிற யார் பேர்ல கட்சி நடத்துறோமோ, யார் பேர்ல ஆட்சி நடத்துறோமோ, யார் சாமானியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்று தந்தாரோ அந்த இந்தியை எதிர்த்த அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னதை தான் நான் சொல்றேன். அது மாதிரி அவங்க பெரியார் சொல்லியிருப்பது நமது தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றது. நீங்க அதை அவர் பெரியார் தமிழுக்கு எதிரின்னு அது சொன்னது ரைட்டா என்னன்னு தான் நான் கேட்கிறேன். அதை விட்டுட்டு நீங்க வேற இடத்துல எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லலாமா? இப்ப நான் சொல்லியிருந்தா விடுவீங்களா நீங்க?